ஹாய் காய்ஸ், நம்ம படத்தோட ஹீரோயின் ஹோட்டல்ல நைட் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ஹோட்டலு பழைய டிசைனா இருக்கும், கொஞ்சம் பயங்கரமாவும் இருக்கும். அந்த இடத்துல ஒத்தான நம்ம ஹீரோயின் தான் வேலை பார்க்க போறாங்க. நைட்ல அவங்க கண்ணுக்கு சில அமானுஷமான விஷயங்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்கள கொலை பண்றதுக்காக ஒருத்தன் அந்த ஹோட்டலையே சுத்தி சுத்தி வரான். இவங்க கிட்ட எல்லாம் இருந்து ஹீரோயின் நைட்டு வரைக்கும் அந்த ஹோட்டல்ல சர்வைவல் பண்றாங்களா இல்லன்னு சொல்லி படத்தோட எண்ணில் நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பங்கமான ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்ச படம் தான் 2023 ரிலீஸ் ஆன நைட் ஷிஃப்ட். சோ இது ஒரு தரமான படம் தான் சொல்லுவாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இரவுல சாலையில ஒருத்தங்க கார் டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப அவங்களும் காரை ஒரு இடத்துல பார்க் பண்றாங்க. அவங்க காருக்குள்ள ஒரு செயின் இருக்கு, அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. இங்கதான் ஹீரோயின் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க போறாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஹீரோயினும் சரி வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படி அங்க போயிட்டே இருக்கும் போது ரூம் நம்பர் 18 டோர் ஓப்பனா இருக்கும். பொறுமையா அது ஓப்பன் ஆகுது. ஒருவேளை இதுக்குள்ள ஓனர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போய் செக் பண்றாங்க. யாருமே இல்லை. அப்படியே வெளியே வராங்க. பயந்து போயிடுறாங்க. இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அவரை நான் மன்னிச்சிருங்க, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஓனரும் நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க, பரவாயில்ல, பஞ்சுவாலிட்டி கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லவும், ஆமா நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன், கரெக்டான நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். அவரோட ரூமுக்கு போறாரு. அதேவில் ஓடிட்டு இருக்க மேட்சை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் அந்த ரூம் நம்பர் 18 ஜன்னல் ஓப்பனா இருக்கு போல, அதனாலதான் அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு சீரியஸா மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு முன்னாடி இங்க நைட் ஷிஃப்ட் பாக்குற ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களோட குழந்தைக்கு உடம்பு முடியலாதனால அவங்களால கொஞ்சம் வாரத்துக்கு இங்க டியூட்டி பார்க்க வர முடியாது. அதனாலதான் ஜாபுக்கு ஆசைவன்னு நான் நோட்டீஸ் போட்டேன். ஆனா நீங்க ரொம்ப குயிக்காவே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களா, உங்க ஃபேமிலி இங்கதான் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயின், இல்ல சார், நான் வேற ஒரு ஊரை சேர்ந்தவ, வேலைக்காக நான் இங்க வந்துட்டேன், நான் தனியா தான் இருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் கேஷ் உடனே வந்துரும், இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா நான் சொன்ன மாதிரி தான், பண விஷயத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும், ஓகே ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு கரடியோட ஸ்டாச்சு கீழே விழுகுது. ஹீரோயின் பயந்தே போயிடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, இது எங்களோட ஃபேமிலி ஹோட்டல், இன்னுமே மாறாம அப்படியே இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் மாத்திட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் நான் ரெடி பண்ணிடுவேன், அதுக்காக தான் லோனுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், நான் அந்த மாடல் கூட ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் காமிச்சிட்டே இருக்க. இப்போ சரி வாங்க உங்களோட ரூமை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. இங்க இருக்குது 20 கேபின் தான். நீங்க ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க. அதுவும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் வர மாட்டாங்க, அதனால உங்களுக்கு நைட் டைம் ரொம்ப ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கக்கூடிய ரூமை காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் பழசா இருந்தாலும் நாங்க எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சிருவோம், எல்லாமே பக்கவா இருக்கும் சொல்றாங்க. வாஷ்ரூம் போய் பார்த்தா கரப்பாம்பூச்சி இருக்கு. யோ இதுவா கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டே அங்க பெட்ல இருக்கிற பெட்ஷீட்டை பக்கவா கவர் பண்றாங்க. நீங்க ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட அம்மா ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணாங்க, அவங்க வேலை பார்க்கும் போது வீட்டெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன், எனக்கும் அம்மா இப்படி பக்காவா மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நல்லாதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு, ஹோட்டலோட ஓனரும் நான் இங்க இருக்கிற எல்லா கேபினும் கிளீன் பண்ணிட்டேன், கேபின் 8 மட்டும் நான் இன்னும் கிளீன் பண்ணல, அங்க கிளீன் பண்ணிருங்க நான் போன பிறகு அப்படின்றத சொல்றாரு. இப்போ ரூமு கூட்டிட்டு போறாரு. இந்த இடம் ஸ்டோரேஜ் ரூம். கஸ்டமருக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா டவலோ இல்ல வேற ஏதாவது திங்ஸ் வேணும்னா நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பழைய டோர்னால வெளிப்பக்கம் இருந்து தான் ஓபன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். அதனால நீங்க உள்ள வந்தீங்கன்னா மறக்காம இந்த செங்கலை எடுத்து கீழே வச்சிருங்க மேம், இல்லைன்னா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லவும், நல்லா ஹோட்டல்ல வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. ஓனரும் எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போறாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வெளியே நின்று பாக்குறாங்க. அங்க ஒரு ஓரத்துல பழைய கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மறுபக்கத்துல ஸ்விம்மிங் பூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்க போனா தண்ணியே இருக்காது. தண்ணி இருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும். என்ன ஓட்டம் இந்த லட்சத்துல இருக்குன்னு ஹீரோனி பார்த்துக்கிட்டே இருக்க ஓனரும் வருவாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டம் வந்துருச்சுங்க, அந்த ஓட்டம் ரொம்ப பெருசா இருக்கனால அதை சரி பண்ணாதான் இந்த இடத்துல எங்களால தண்ணியே விட முடியும், அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இது சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரிசப்ஷன்ல உட்கார சொல்றாரு. நான் கிளம்புறேன், நாளைக்கு 7 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லவும் ஹீரோயின், இங்க 20 கேபின் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல
அதுல கேபின் 13க்கு மட்டும் ஏன் சீப்பான பிரைஸா வச்சிருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கவும், இருக்கிறதுலயே அதுதான் ரொம்ப பழைய கேபின். அங்க இருக்கிற எல்லா பொருளும் கொஞ்சம் பழமையான பொருள் தான் இருக்கும். கஸ்டமர் அவ்வளவா பழைய விஷயத்த விரும்ப மாட்டாங்களே, அங்க வரணும் தான் சீப்பான பிரைஸ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னும் போது, சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளோலாம் இல்ல, அது பழைய ரூம், அதனாலதான் அவ்வளவு சீப்பான பிரைஸ். சரிம்மா, நான் உங்களை நாளைக்கு காலையில மீட் பண்றேன்னு போகும்போது ஹீரோயினும், சார் ஒரு முக்கியமான விஷயம், நைட்ல நான் மட்டும் இங்க இருக்கேன், இங்க யாராவது செக்யூரிட்டி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் இங்க தேவைப்படல மேம், நான் நைட் ஷிஃப்ட் தான் பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் சோலோவா தான் பார்த்தேன், எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களும் இங்க அப்படிதான் இருந்தாங்க, இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, சார் பட் ஒரு பொண்ணு நைட்ல இங்க தனியா இருக்கால, அவளுக்கு சேஃப்டி முக்கியம் தானே அப்படின்னு சொல்ல, இங்க கேமரா இருக்கு மேம், உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இருந்தாலும் நீங்க இங்க பக்கத்துல இருக்க ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க, என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஓகே சார்னு சொல்லுவாங்க. சரி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஹீரோயின், இல்ல நான் இன்னும் சாப்பிடல, நான் ரொம்ப தூரம் இருந்து டிராவல் பண்ணி வந்தனால அப்படின்னும் போது, சரி இந்தாங்க, இங்க இருக்கிறதுல இந்த ஹோட்டல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெனு கார்டையும் காசையும் கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு போகும்போது மேல ஏதோ சின்னதா சத்தம் கேக்குது. ஹீரோயின் பயந்துருவாங்க. திரும்ப அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். உடனே ஓனரும், வேற ஒன்றும் இல்ல, இங்க லைட்டா எலி தொல்லை இருக்கும் போது, எலியா, ஆமாங்க கவலைப்படாதீங்க, அதையோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காரை எடுத்துட்டு அங்க வந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த இடத்துல திரும்பி பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஷேடோ தெரியும். உடனே அவங்களோட ரிசப்ஷன் புக்ல யாரெல்லாம் ஹோட்டல்ல இருக்காங்கன்னு பார்த்தா ரூம் நம்பர் 6ல ஒரு பொண்ணு இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். சரி அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க, ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. மேம் நீங்க உள்ளதான் இருக்கீங்களா, நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு நீங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒருத்தங்க கதை ஓபன் பண்றாங்க. ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணோட விரல்ல ரத்தம் இருக்கிறத ஹீரோயினி நோட் பண்றாங்க. அதான் அந்த பொண்ணு பார்த்துடனே டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த 8வது கேபினை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த ஹோட்டல்ல ஒருத்தங்க கார் ஓட்டிட்டு அப்படியே உள்ள வர மாதிரி வருவாங்க. அப்படியே ரிட்டர்ன் வெளியே போயிடுறாங்க. அவங்கள பார்க்க ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப அந்த கேபின்குள்ள போய் அதை கிளீன் பண்றாங்க. அங்க தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் பார்த்து கடுப்பா ஹீரோயின் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறாங்க. அங்க லைட் விட்டு விட்டு எரியுது. உடனே இங்க வந்து போயிடணும்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது இவங்களோட ரிசப்ஷன் ரூம்ல யாரோ ஒரு சின்ன பொண்ணு போற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரி மேம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு உள்ள போறாங்க. அங்க யாருமே இல்ல. இவங்களோட ரூமுக்கும் போறாங்க, அங்கேயும் யாருமே இல்ல. இது நம்மளோட மன பிராந்தி போல அப்படின்னு சொல்லிட்டு சரி பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்றாங்க. தூக்கமா வருது, காஃபி குடிக்கலாம்னு சொல்லி எழுந்து போகும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு கேபின்ல இருந்து கால் வரும். அது 13வது நம்பர். ஆனா அந்த கேபினோட கீ இவங்க கிட்டதான் இருக்கு. அங்க யாருமே இல்ல. போனை அட்டன் பண்றாங்க, யாருமே பேசல. ஒருவேளை கனெக்ஷன் இஷ்யூனால போன் வந்திருக்கும் சொல்லி வச்சிடுறாங்க. இப்ப திரும்பவும் அதுல இருந்து ஒரு கால் வருது. ஹீரோனிக்கு ஒரு பதட்டம் தெரியுது. அந்த காலை அப்படியே ஸ்லோவா அட்டன் பண்றாங்க. அந்த கால்ல இருந்து ஒரு லேடியோட சிரிப்பு சத்தம் கேட்குது. ஹீரோயின் அலறி போயிடுறாங்க. அந்த ரூம்ல எவ்வளா இருந்தாலும் போட்டு தலையெல்லாம் சொல்லி கத்தி எடுத்துட்டு வீராப்பா கிட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அந்த ரூம் ரொம்ப பழைய ரூம். அந்த ரூம்ல யாருமே இல்ல. எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இப்போ லேண்ட்லைனா யாராவது ரீசெண்டா கால் பண்ணாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அது ஒர்க்கே ஆகல. இது ஒர்க்கே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு சரி போலான்னு போறாங்க. இப்ப அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட ரிசப்ஷன் நம்பருக்கு கனெக்ட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப அவங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. இப்ப திரும்பவும் அந்த ரிங் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. திரும்பி பாக்குறாங்க, பயந்து போயிடுறாங்க. வெளியே வந்து கத்துன்னு கத்துறாங்க. இப்ப அங்க பக்கத்துல இருந்த கேபின்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்திருப்பா. என்னாச்சு, ஏன் இப்படி பதறீங்கன்னும் போது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கு மேம் வெளியே வந்தீங்கன்றத ஹீரோனி கேக்குறாங்க. ஒயர் தெரிஞ்சிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணாதான் நான் வந்தேன் போது ஓகே மேம் இருங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போறாங்க. அதை தேடிட்டே இருக்கும் போது அந்த கஸ்டமரும், என்ன நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்தீங்களா, உங்க கண்ணுக்கு பேய் ஏதாவது தெரிஞ்சதா இருந்தா சொல்லுங்க, எனக்கு பேய் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்ல
இல்ல மேம் நான் ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனில நைட்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படி இங்க வந்துட்டேன். எனக்கு ஒழுங்கா தூக்கம் இல்ல. இதெல்லாம் என்னோட யூஷன் தான். மத்தபடி பேயெல்லாம் இங்க இல்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினும் அங்கதான் ஒயர் எடுப்பாங்க. கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் உள்ள வரும்போது அங்க இருந்த செங்கலை தட்டி விட்டுருவா. கதவு க்ளோஸ் ஆயிரும். ஹீரோயினே பயந்துருவாங்க. ஏன் பயப்படுறீங்கன்னும் போது இது பழைய வெளியே இருந்துதான் ஓபன் பண்ண முடியும். இப்ப நம்ம உள்ள மாத்திட்டோம் போது அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா. என்ன ஹோட்டல் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஹோட்டலா? நான் அப்ப இங்க வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, மேம் பயப்படாதீங்க, ஓபன் பண்ண ஏதாவது பண்ணலாம் போது அந்த பொண்ணுக்கு பயம் வந்தது. ஹெல்ப் மீன்னு கத்த, மேம் இங்க நீங்களும் நானும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல, வெளியே இருந்து யாராவது வந்து இதை ஓபன் பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னமோ, சரி உங்க போனுக்கு கால் பண்ணுங்க, யாராவது வர சொல்லுங்கன்னும் போது என் போன் உள்ள இருக்கு. சரி இந்த ஹோட்டலோட ஓனர் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்க 7 மணிக்கு தான் வருவாங்க. என்னங்க இப்படி பதில் சொல்றீங்க, நைட் வரைக்கும் நான் இங்க இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா. அது பத்தாதுன்னு இப்போ லைட் வேற விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுக்கு இருட்டுனா பயம், பயங்கரமா கத்துறா. அப்படி கத்திக்கிட்டே இருக்க என்கிட்ட ஏதோ ஒண்ணு வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. லைட் இப்ப ஆன் ஆகுது. பார்த்தா அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஒரு எலி இருக்கும். அந்த பொண்ணு அலற ஆரம்பிச்சிருவா. அங்க எக்கச்சக்கமான எலிகள் இருக்கும். ஹீரோயின் இங்க வந்து போ போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இப்போ வெளியே ஏதோ ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. தெய்வமே கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பொண்ணும் வெளியே போயிடுறாங்க. ஆனா அந்த டெலிவரி பண்ற பையனும் ஐயோ வேகமா வரும்போது வேற ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டவான் போது, நீ வந்ததே பெரிய விஷயம், எதிர்த்தாலும் கூட்டி நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அதை வாங்கிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஹீரோயினும் நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நான் என் அம்மா கூட கோச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னும் போது, என்ன ஆச்சு? என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை இருக்க விடவே மாட்டாங்க, அவங்க வெறுப்பிச்சுன்னு தான் நான் ஹேர் கலரும் பண்ணிக்கிட்டேன், இங்க தனியாவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாமும் ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க தான், ஏமாவும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க, அவங்க என்னை விடவும் என்னோட 2 சிஸ்டருங்க கூட தான் அட்டாச்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இங்க பெண்கள் தனியா இருக்கிறது ஆபத்து, இங்க மோசமானவங்க மோசமான விஷயத்த பண்ணுவாங்க, தனியா இருக்கிறது சேஃப் இல்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போயிருங்க, அதுதான் நல்லது அப்படின்றத சொல்றாங்க. அந்த பொண்ணு இதை கேட்டுட்டே இருக்கும்போது, சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, நான் வாங்கிட்டு வரேன், நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறாங்க. அப்படி அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது திரும்பவும் அந்த கார்கார ஹீரோனியே பார்த்துட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டே போறான். ஹீரோனிக்கு பயம் வந்தது. உடனே வேக வேகமா அவங்க கேபினுக்கு வந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவன் போயிட்டானா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருக்க அந்த பொண்ணு வந்து ஹீரோனியத்தோட அவங்க ஆல்ரெடி பீதியில இருப்பாங்க. பயத்துல அந்த பொருளை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த பொண்ணை நான் மன்னிச்சிருங்க, உங்களை பயமுறுத்தணும் நான் அப்படி பண்ணலன்னும் போது, எனக்கு தெரியுது ஆனா நான் கொஞ்சம் பயத்துல இருக்கேன், பேசாம நீங்க உங்க கேபினுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவா. ஹீரோயினும் கூப்பிடுவாங்க. கேபினுக்கு போன பிறகு ரூமை நல்லா லாக் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போறா. ஹீரோயினும் கீழே உடஞ்ச கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அங்க கார போற சத்தம் கேக்குது. அதனால ஹீரோயினை பயப்படுறாங்க. இப்ப யாரோ டோர் ஓபன் பண்றாங்க. கையில கத்திய ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்ததோ 2 கப்பிள்ஸ், வயசானவங்க. அவங்கள ரொம்ப பணக்காரங்கனால அவங்களோட கணவரும் நாங்க ஒரு இடத்துக்கு போனோம், ஆனா அந்த இடத்துல ஃபன்னே இல்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு இரவாவது நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு ஒரு 1 hour இருக்கிறதுக்கு ரூமை கொடுங்க போது ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. சார் இது அப்படிப்பட்ட ரூம் இல்ல, நீங்க ஒரு 10 hours இங்க தங்க முடியாது, நைட்டு ஃபுல்லா இங்க இருக்க வரேன், கேபினுக்கு நான் கீ தரேன், அதுவும் $91 அப்படின்னு சொல்லவும் அந்த ஆளு சரியான திமிரு பிடிச்சவரு. அவர் ஹீரோனி கிட்ட நீ என்ன சொல்றது, எனக்கு இவ்வளவு நிமிஷம் தான் வேணும் இந்த ரூம், நான் நீ கேட்கறத விடவும் அதிகமா பணத்தை கொடுக்குறேன், நான் சொன்னதெல்லாம் நீ நோட் பண்ணணும், அதுக்குதான் எனக்கு இந்த ரூம் வேணும்னு சொல்ல ஹீரோயினும் சார் அப்படிப்பட்ட ரூம் இல்ல, நைட் ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் என்னால உங்களுக்கு கீ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவரு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. எங்க ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு தெரியுமா சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேச ஹீரோனிக்கு பயங்கர கோவம் வருது. ஆனாலும் பொறுத்துக்கிட்டே சார் $91 கொடுங்க, நைட்டு ஃபுல்லா இந்த ரூம் உங்க நேம்ல நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கரமா கோவம் வருது, டென்ஷன் ஆகுறாரு. அவரோட மனைவியும் போனா போத விடுங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி என்னால இந்த விஷயத்த விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப திமிரா ஹீரோனிய ட்ரீட் பண்றாரு. ஒரு அளவுக்கு மேல ஹீரோனியால ஒன்னும் பண்ண முடியாது, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் சொன்ன மாதிரியே டைம்ல ரூம் கொடுக்கறேன்றத சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த நோட்ல நீ ஏதாவது எழுதி தொலை, எனக்கு எழுத அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால ஒரு பேப்பர்ல எலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை ஸ்டோர் ரூம்ல எழுதி ஒட்டி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோனி அந்த கேபின்ல இருந்து நகர்ந்து போகும்போது
போது ஒரு கேபின்ல மட்டும் அம்மா ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க போய் ஹீரோனி பாக்குறாங்க என்னன்னா அந்த லேடி அவங்க கணவரை பெல்ட்டால போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோனி அட கடவுளே பைத்தியங்களா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உள்ள இருக்கிறவங்க சத்தத்தை கேட்டு வெளியே வராங்க. ஹீரோனி போய் டக்குன்னு பயந்து ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனி அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஓட்டையில இருந்து ஏதோ பபிள்ஸ் வர மாதிரி தெரியுது. இன்னும் உள்ள இருந்து ஏதோ பபிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த கம்பியை பிடிச்சிட்டு எட்டி பாக்குறாங்க. ஆனா அது துரு பிடிச்ச கம்பினால ஹீரோயின் அப்படியே உள்ள விழுந்துறாங்க. வழியில அப்படியே பொறுமையா எழுந்துக்க அவங்க டாலர் அங்க இருக்கும். அதை எடுக்கிறாங்க. இப்போ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்ன காப்பாத்துங்கன்னு கத்த அங்க இருந்த அந்த பொண்ணு வந்து ஹீரோயினா காப்பாத்திடுறா. இப்ப ஹீரோயினும் அவங்க கைக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு என்ன ஆச்சு, எதை பார்த்து பயந்தீங்க, நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் முகத்துல ஒரு படபடப்பு தெரியும். இப்போ கார் சத்தம் கேட்கும். வெளியே போய் பார்த்தா அந்த 2 வயசானவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. நான் உன் வயசுல இருக்கும் போது ஒரு ஆள் எங்க வீட்டையே உடைச்சு வீட்டுக்குள்ள வந்தான். என் அம்மா என் 2 தங்கச்சிய கொலை பண்ணான். என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணான். ஆனா அவன் கிட்ட இருந்து எங்க குடும்பத்தை தப்பிச்ச ஒரே ஆள் நான் தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஜெயில இருந்தான். ஆனா எனக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். என்ன கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவனுக்கு பயந்துதான் நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தேன். ஆனா எனக்கு அவனோட கார் இங்க சுத்துறது தெரியுது. போலீஸ் எல்லாம் போன பிறகு நான் அந்த வீட்டை செக் பண்ணேன். என் அம்மாவோட செயின் அங்க இல்லவே இல்லை. ஆனா நான் இந்த ஹோட்டலுக்கு வரது முன்னாடி என்னோட கார்ல அந்த செயினை நான் பார்த்தேன். அந்த கில்லர் என்னை தேடி இங்க வந்துட்டான். இங்கதான் இருக்கான். என்ன அவன் எப்ப வேணா பார்த்தானா போட்டு தள்ளுறவான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னும் போது இதை கேட்ட அந்த பொண்ணும் நீங்க கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லும் போது எனக்கு புரியுது, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, தயவு செஞ்சு ஒரு ரூமுக்குள்ளேயே வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்லவும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு இப்பதான் புரிஞ்சது, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் நாளைக்கே என் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்றத சொல்றாங்க. இது கேட்ட ஹீரோயினி சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்களோட கேபின்குள்ள போலான்னு பார்த்தா திரும்பவும் ஒரு சின்ன பொண்ணு உள்ள ஓடுறா. அவங்களும் உள்ள போய் எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அங்க யாருமே இல்லை. இப்போ கேமராவை பாக்குறாங்க. அதுல ஃப்ரண்ட் டோர்ல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க வெளியே பாக்குறாங்க. யாருமே இல்லை. இப்போ கேமரால கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் கிட்ட கிட்ட வருது. வெளியே பாக்குறாங்க. யாருமே தெரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க இப்போ அலறி போயிடுறாங்க. அவங்க ரூம்குள்ள போய் டக்குன்னு கதவை லாக் பண்ணி பயந்து போயிடுறாங்க. இப்போ உடனே ஓனருக்கு கால் பண்றாங்க. சார், எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? இந்த ஹோட்டல்ல அமானுஷமான விஷயங்கள் ஏன் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நீங்க ஏமாத்திட்டீங்க. இதுக்கு மேல உங்க ஹோட்டல்ல நான் வேலை பார்க்க விரும்பல. நீங்க 7 மணிக்கு வந்துருங்க. இந்த ஹோட்டலோட கீ உங்ககிட்ட கொடுத்து நாங்க வந்து போக போறேன். அவ்வளவுதான், எனக்கு இந்த வேலையா வேணான்றத சொல்றாங்க. இது கேட்ட அந்த ஓனரும் என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் இந்த ஹோட்டல் எதுவுமே இல்லையே, நான் எதுக்கும் பார்த்ததே இல்லை, நீங்க பதட்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், பொறுமையா எல்லாத்தையும் சொல்லுங்க போது சார், என் கண்ணுக்கு இங்க நிறைய அமானுஷமான விஷயம் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க 2 கப்பல் சொன்னாங்க. அவங்களும் மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்க சுத்தி நடக்கிற விஷயம் எனக்கு ஏதோ பயத்தை கொடுக்குது. எனக்கு இங்க சேஃபா இருக்கிற மாதிரியே தோணல. ஓனரா, இங்க பாருமா, அங்க பேய் பிசாசுலாம் இல்ல. நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஒரு வேலை நீ பதட்டா இருக்க, இல்ல இது புது ஜாப்னால உனக்கு அப்படி தெரியலான்னும் போது உண்மையை சொல்லுங்க, நீங்க ஒரு பேய் கூட பார்த்தது இல்லையானும் போது சத்தியமா நான் பார்த்ததே இல்லம்மா, நீ பயப்படாத, நான் வந்துடுறேன், எல்லாம் பாத்துக்கலான்னும் போது இல்ல சார், எனக்கு இங்க வேலை பார்க்க விருப்பமே இல்லை, 7 மணிக்கு வந்துருங்க, கீழே கொடுத்துட்டு நான் இங்க கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வெளியே வராங்க. வந்து பாக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஹீரோனிக்கு அப்படியே படபடப்பா ஆகுது. அவரும் ஹீரோனிய பார்த்த பிறகு நான் இங்க தங்க போறேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்க, ஒரு இரவு தான், ஏன்னா ரொம்ப தூரம் இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு பயம் வருது. உன் முகத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உனக்கும் அப்படி தோணுதா அப்படின்னு அவர் கேட்க, ஹீரோயினும் இல்ல சார், நான் உங்களை எங்கேயும் பார்த்தது இல்ல, ஆனா எனக்கு உன் முகம் ரொம்ப பரிச்சயமான முகம் மாதிரியே இருக்குன்னு அவர் சொல்ல ஹீரோனிக்குள்ள அப்படியே பதட்டம் இருக்கு. எல்லாமே முகத்தை பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்றான். அவர் கிட்ட வர ஹீரோயினி அப்படியே பின்னாடி விலகி போறான். சரி, ரூமோட கீயை கொடுங்க, எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, $91, இவ்வளோ சீப் தானா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. ஹீரோயினும் கேபின் நம்பர் 12ஓட கீயை கொடுக்குறா. சரி, எனக்கு ரூமை காமிங்க அப்படின்னு சொல்ல, இருங்க சார், அந்த ரூம் வேணா, இந்த ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவ தங்கன அந்த ரூம் நம்பர் 8க்கு கூட்டிட்டு போறான். சார், இங்க எல்லாம் கிளீனா இருக்கும், இங்கதான் வாஷ்ரூம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போக பார்த்தா அதுக்குள்ளே அவர் ரூமை லாக் பண்ணிடுறாரு. உங்க பேர் என்ன சொன்னீங்க, அதை சொல்றீங்களான்னு கேட்க ஹீரோனிக்குள்ள அப்படியே பார்த்துட்டம் வருது. இப்ப அவரோட பேகை
ஓபன் பண்ணி ஒரு பொருளை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே ஜன்னல்ல எட்டி பாக்குறாரு. ஹீரோனி அங்க அந்த சிசரை எடுத்து அப்படியே அவரோட கழுத்துல நச்சுன்னு ஒண்ணு குத்திடுறா. அவர் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு. நீ தானடா, நீ தானே என் குடும்பத்தை கொலை பண்ண, இப்ப என்னையும் கொலை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோனி கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நல்லா பாரு என் முகத்தை அப்படின்னு அவர் சொல்ல, இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னோட டாக்டர், நீ 12 வருஷமா என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த. 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ தப்பிச்சு ஓடுன, நான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனே நம்ப மாட்டாங்க. இல்ல, நான் பேஷண்ட் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் போது, நீ பேஷண்ட், நீ என்ன பண்ண தெரியுமா, உன் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணவ அப்படின்னு சொல்ல ஹீரோனி இல்ல இல்ல அது அந்த கொலைகாரன், அவன் தான் அவங்கள கொலை பண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டரை நீயே உருவாக்குன, நீ என்கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா, உன்னோட வீட்டுல உன்னை யாருன்னே மதிக்கல, எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்கன்னு நீ சொன்ன, அன்னைக்கு நைட்டு நீ அவங்க எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க அந்த செயினை பாக்குறாங்க. இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா, இது உன் அம்மா செயின், உனக்கு ரொம்ப பிடிச்ச செயின், இது உனக்கு உன் அம்மா தரணும்னு நீ ஆசைப்பட்ட, அவங்க தரல, அன்னைக்கு நைட்டு நீ பயங்கர கோபத்துல இருந்த, ஒருத்தவங்களையும் விடாம கொடூரமா கொலை பண்ண. ஹீரோயினுக்கு இதெல்லாம் நம்ப முடியல. இல்ல இல்ல என்னால நம்ப முடியல போது, இதுதான் உண்மை, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த, நான் உன்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் போது ஹீரோனிக்கு அப்படியே பயமா இருக்கு. இப்போ அங்க அந்த சிசரை எடுக்கிறாங்க. டாக்டரு, நீ உன கவலைப்படாத, உன்னை இங்க கூட்டிட்டு போக என் ஆட்களை வர வச்சிருக்கேன், நீ ட்ரீட்மெண்ட்ல இருந்தா எல்லாம் சரியாயிரும், சிசரை என்கிட்ட கொடு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அவர்கிட்ட வராங்க. உன் நாக்க வெளியே நீட்டு அப்படின்னு சொல்ல, இப்போ வெளியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பர்சன் வந்திருப்பாங்க பைத்தியமான ஹீரோனியை பிடிக்கிறதுக்காக. என்ன டாக்டர் இன்னுமே எதுவுமே சொல்லலையே, நம்மளே வேணா உள்ள போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து நிக்கிறான். அந்த செயின் அவ கழுத்துல போட்டிருக்கா. டேய், இந்த பைத்தியம் எங்க இருக்கு, வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, இப்போ அங்க இருந்த பொண்ணு என்ன வெளியே ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்குள்ள போறா. போய் பார்த்தா டாக்டரும் அங்க இருந்த சில ஆட்களும் கொடூரமா இறந்து போய் கிடப்பாங்க. அதுல இன்னொருத்தர ஹீரோயின் கொலை பண்ணிட்டு இருப்பா. அவளை பார்த்த அந்த பொண்ணும் பயந்து போய் அவளோட ரூமை க்ளோஸ் பண்ண ஹீரோயின் அவளை கொலை பண்ணவும் உள்ள வரா. இப்போ ரூம்ல இருந்த லைட் ஆஃப் ஆகுது. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. இப்போ யாரோ கதவை ஓபன் பண்ண முயற்சி பண்றாங்க. இவ ஒரு சைக்கோ, இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு ஹீரோயினோட கேபினுக்கு போய் அவளோட கார் கீ எடுத்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஹீரோயினை கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண வந்துகிட்டே இருக்கா. ஹீரோயின் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண வருவா. ஆனா அது அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த ஹீரோயினோட கழுத்துல சொருகிட்டு அந்த காரை விட்டு இறங்கி பக்கத்துல அந்த வேற ஒரு கார்ல ஏறுறா. ஆனா அந்த காரோட கீ இறந்து போனவங்களோட பாக்கெட்ல இருக்கும். அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோனிக்கண்ணை மாட்டாம அந்த ரூம்குள்ள போறா. அந்த கீயை எடுத்துட்டு வெளியே வரா. இப்போ சதக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோயின் அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுவா. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த இடம் சேஃப் இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹோட்டலோட ஓனர் வராரு. ஹீரோனிய தேடுறாரு, எங்கேயுமே இல்ல. இப்போ அங்க ஒரு கார் இருக்கிறத பாக்குறாரு. இது என்ன புது கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே அவர் போகும்போது ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஹீரோயின் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பா. அவளை பார்த்து அவரும், நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடினேன், இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்றா. இப்போ 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் ரோட்ல காரை ஓட்டிக்கிட்டே வராரு அவரோட நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்காக. அவங்க அம்மா கால் பண்றாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்ல, அம்மா நேத்து தானம்மா நான் கிளம்புனேன், ஒரு நாளுக்குள்ள என்னம்மா நீ என்னை மிஸ் பண்ணுவேன் போது, இன்னும் பண்றது நீ என் பையனாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உருகி உருகி பேச, ஆமா போதும் போதும், நான் இங்க ஒரு ஹோட்டலை பார்த்துருக்கேன், ரேட்டிங் கூட நல்லா இருக்குமா, நான் அங்கதான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. சுத்தி நல்லா பஞ்சு மிட்டாய் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இது ஹீரோயின் இருந்த அந்த ஹோட்டல் தான். அந்த இடமே மாறி இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியும் வந்திருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு அவர் பார்த்துட்டே இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. வெல்கம் சார், இது என்னோட ஹோட்டல் தான், உங்களை வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்விம்மிங் பூல் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னும் போது, ஆமா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப மோசமா இருந்தது, இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டையில 5 பேர் உள்ள மறைக்கிற அளவுக்கு ஓட்டு சார், ஆனா அதை நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்க அவருக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். இங்க எவ்வளவு நாள் நீங்க தங்க போறீங்க, சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ ரூம் நம்பர் 8 கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட மர்டர் ஸ்பாட்டே. அது கொடுத்துட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோனி கண்ணுக்கு முன்னாடி அவங்க கொலை பண்ணாங்க எல்லாருமே பேயா தெரிவாங்க. அதை பார்த்து ஹீரோனி கொஞ்சம் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, அங்க வந்த பர்சனும், என்ன மேம் நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் எப்பவுமே ஓகேவாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போது அந்த இடத்துல எல்லா விஷயமும் மாறி இருக்கும். ஆனா
அங்க இருந்த கரடியோட உருவம் மட்டும் மாறி இருக்காது. அது திரும்பவும் டொப்புன்னு கீழே விழுக உள்ள ரத்தம் இருக்கும். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்க சந்திக்கு வரேன். அண்ட் தென் பாய்.